இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு மாசத்துக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஆக்சுவலி ஒரு மாசத்துக்கு இவ்வளோ தான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இங்க கிடையாது. ஏன்னா ஒருத்தரோட இன்கம் வேற, ஒருத்தரோட சிச்சுவேஷன் வேற, ஒருத்தரோட ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் வேற. ஸோ அதனால எதுவுமே மேஜிக் நம்பர்னு எதுவுமே இல்ல. ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் உங்களோட இன்கம் வச்சு தான் வந்து நம்ம டிசைடே பண்ண முடியும். அப்படி எப்படி டிசைட் பண்றதுன்னா, உங்களுக்கு ஒரு சேலரி வருதுன்னா 50, 30, 20ன்னு அந்த சேலரி வந்து பிரிச்சுக்கணும். 50%, 30%, 20%. 50%னா நீட்ஸ். நீட்ஸ்னா என்ன? ரெண்ட்டு, ஃபுட்டு, டிரான்ஸ்போர்ட்டேஷன், கிராசரிஸ். அதில் எது உங்களுக்கு அது ரொம்ப அத்தியாவசியமாக இருக்குது? 50%. 30% என்னென்னா வாண்ட்ஸ். வாண்ட்ஸ்னா என்னென்ன? வெளில சாப்பிட்றது, ட்ரெஸ் வாங்குறது, படத்துக்கு போகிறது, இதுதான் வாண்ட்ஸ். இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது, பண்ணாமல் இருந்தாலும் ஓகே அப்படின்றது. ஆனால் இந்த நீட்ஸ் வந்து கண்டிப்பாக பண்ணி ஆகணுன்றது தான் நீட்ஸ். ஸோ 50% நீட்ஸ்க்கு, 30% வந்து வாண்ட்ஸுக்கு. மீதி 20% தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. ஆனால் இதில் எல்லாரும் பண்ணுற தப்பு என்னன்னா, இந்த 50, 30 பண்ணிட்டு தான் 20%க்கே வருவாங்க. ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, சேலரி வந்தோடனே முதல்ல இந்த 20% முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் இந்த 50, 30யை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா 50 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டு 30% பண்ணுறப்போ, சரி ஓகே நம்ம 30% 40% ஆகும், இல்லை இந்த இந்த மாதம் வந்து இன்வெஸ்டே பண்ணால் ஃபுல்லாக செலவு பண்ணலாம், மைண்டு மாறும். ஏன்னா மைண்டோட வந்து உங்களுக்கு அது அந்த கம்ஃபர்ட் கொடுக்க தான் பார்க்கும். அதனால தான் ஃபஸ்ட்டு சேலரி வந்தோடனே முதல்ல 20% கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் 50%, 30% எடுங்க. அந்த 20% தான் இன்வெஸ்ட் பண்ணணும். இதில் இன்வெஸ்ட் பண்ணலான்றதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆர்ஆர்எஸ்பி, டிஎஃப்எஸ்சி, எஃப்ஹெச்எஸ்சின்னு சொல்லிட்டு இன்னும் இருக்குது. ஆனால் ஸ்டார்ட் பண்ணணும். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை முதல்ல ஆட்டோமேட் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா உங்கள் சேலரி வந்தோடனே உங்களோட சேலரி வந்து ஒரு ரஃப் நம்பருக்காக உங்கள் சேலரி வந்து பை வீக்லி வந்து $1000 வருது. $1000 நீங்கள் எந்த டேட் அன்னைக்கு வரப்போதோ அந்த டேட் அன்னைக்கு ஆட்டோமேட் பண்ணி வச்சிடணும். ஆட்டோமேட்டிக்காக சிம்பிளி இதே வந்து இந்த டேட் அன்னைக்கு ஆட்டோமேட்டிக் காசு எடுத்துக்கிற மாதிரி. ஏன்னா நீங்களா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் சில டைம் மறப்பீங்க, சில டைம் வந்து உங்களுக்கு வேற ஒரு கமிட்மெண்ட் வரும். ஆனால் நீங்கள் கமிட்மெண்ட் வரதுக்கு முன்னாடியே நீங்கள் அதை ஆட்டோமேட்டிக் உங்கள் கையில் இருந்து அந்த அக்கௌண்ட் காசு போயிடுச்சுன்னா உங்கள் கண்ணுக்கே அது தெரியாது, ஒரு பாட்னு க்ரோ ஆகிட்டே இருக்கும். இப்போது இந்தியாவில் வந்து பிஎஃப்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, சேலரியிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக பிடிச்சிப்பாங்க. நம்ம அந்த சேலரி அந்த அமௌண்ட்டை கண்டுக்கவே மாட்டோம். அது வந்து ஒரு 700 600 வந்து இந்தியன் ருபீஸில் போயிட்டே இருக்கும். ஆனால் வந்து ஒரு ஓவராலாக நம்ம லாங் டைமில் பார்க்கும்போது அந்த அமௌண்ட் ரொம்ப நல்லா க்ரோத் ஆகிருக்கும். அதுதான் அந்த பிஎஃபோட. ஏன்னா அந்த அமௌண்ட் நம்ம கண்டுக்காம இருக்கனால தான். அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்போ அந்த அமௌண்ட்டை கண்டுக்கவே கூடாது. அந்த அமௌண்ட் போயிடும், அந்த அமௌண்ட்டை நம்ம கண்டுக்கவே கூடாது. அது பாட்டுன்னு க்ரோ ஆகிட்டே இருக்கும். நீங்களா இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அந்த அமௌண்ட்டை யோசிச்சு வச்சு நீங்கள் மாதம் மாதம் நானே பண்ணிக்கிறேன்னு பண்ணீங்கன்னா நீங்களால பண்ணவே மாட்டீங்க. நான் நிறைய டைம் ஸ்கிப் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் என்னன்னா, உங்களோட எமர்ஜென்சி ஃபண்டை நீங்கள் பில் பண்ணணும். எமர்ஜென்சி ஃபண்டுனா என்னன்னா, உங்களுக்கு வந்து நீட்ஸ் இருக்குல்ல, 50% அந்த நீட்ஸ் நம்ம செலவு பண்ணல, அந்த நீட்ஸோட அமௌண்ட். இப்போ $1000 வந்து உங்க சம்பாதிக்கிறீங்க, $500 உங்களுக்கு நீட்ஸுக்கு செலவாகுது. நான் இது எல்லாமே ஒரு ரஃப் நம்பராக தான் சொல்கிறேன். $500 உங்களுக்கு ரஃப் நம்பராக உங்களுக்கு செலவாகுது அப்படின்னா அதை வந்து 6 மாதத்துக்கு நீங்கள் சேர்த்து வைக்கணும். அதான் எமர்ஜென்சி ஃபண்ட். எமர்ஜென்சி ஃபண்டுனா உங்கள் சேலரியில் இருக்க நீங்கள் உங்களோட 50% உங்களோட ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு அத்தியாவசியமாக என்னென்னலாம் செலவாகுதோ அந்த அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணி வச்சுக்கிங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன், ரெண்ட்டு, ஃபுட்டு, அதுக்கப்புறம் எதெல்லாம் நீங்கள் ஒரு காருக்கு இதுக்கு எல்லாமே நீங்கள் அத்தியாவசியமாக அது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி வச்சுட்டு அதை இன்டூ 6, அதாவது 6 மடங்குக்கு சேர்த்து வச்சுட்டு அப்புறம் தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு சப்போஸ் வேலை போகுது, இல்லை ரொம்ப எமர்ஜென்சியாக வருது, இல்லை தம்பி எமர்ஜென்சியாக இந்தியா போகணும், ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் அப்போது உங்களோட எமர்ஜென்சி ஃபண்ட் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ எமர்ஜென்சி ஃபண்டை ஃபஸ்ட்டு சேர்க்கணும். ஆனால் எமர்ஜென்சி ஃபண்டில் ஒரு சிக்கல் இருக்குது. எமர்ஜென்சி ஃபண்டை ஒரே அக்கௌண்ட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து செலவு பண்ண உங்களுக்கு டெம்ட் ஆகும். வேறு என்ன விஷயத்துக்கு செலவு பண்ணுறீங்க, இந்த ரெஸ்டாரண்ட் போகிறது, படத்துக்கு போகிறது, வெக்கேஷன் போகிறது செலவு பண்ணுவீங்க. எமர்ஜென்சி ஃபண்டை வேற ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் நல்ல இன்ட்ரெஸ்ட் தரும் சேவிங்ஸ் அக்கௌண்ட். நான் வந்து பிசி ஃபைனான்ஷியல் யூஸ் பண்ணுறேன். அது 2.2% இன்ட்ரெஸ்ட் தருது. எவ்ரி மந்த் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும். அது சின்ன அமௌண்ட்டாக தான் இருந்தாலும் ஏதோ ஒரு மேலே ஒரு அமௌண்ட் வருதுல. ஸோ நான் நல்ல ஒரு புது அக்கௌண்ட்டில் சேவிங்ஸ் பண்ணணும். அந்த காசை நான் கண்டிக்கவே மாட்டேன். முன்னே அந்த ஆப்பே டிலீட் பண்ணுறேங்க. அந்த அமௌண்ட்டை அந்த அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த ஆப்பே பார்க்க தேவையில்ல நீங்கள். ஸோ எமர்ஜென்சி ஃபண்டை பில்ட் பண்ணிவிட்டு அதை வந்து தொடவே கூடாது. 6 மந்த்ஸ் சேர்த்துட்டு அந்த அமௌண்ட் என்ன ஆனால் தொடக்கூடாதுன்றது பேர் தான் எமர்ஜென்சி ஃபண்ட். ஆனால் சும்மா தேவைப்படுறப்பெல்லாம் எடுத்துக்கிறது வந்து எமர்ஜென்சி ஃபண்டு கிடையாது. ஸோ அது எது சேர்த்து வைக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ரெக்குயர்மெண்ட். இதை சேர்த்துட்டு அப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ஆட்டோமேட் பண்ணி வச்சுருங்க. கரெக்டாக ஆட்டோமேட் பண்ண அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படின்னா உங்கள் சேலரி ஏறும்போது உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டே ஏறும். கரெக்டாக இப்போ வந்து $1000 நீங்கள் சேலரி வைங்க, $1100 உங்கள் சேலரி ஆயிடுச்சுன்னா சேம் 20% கால்குலேட்டிவ் பண்ணி பாருங்களேன். உங்களோட அமௌண்ட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். 200 இன்வெஸ்ட் பண்ணுற இடத்துல 220 இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து சேலரி இன்க்ரீஸ் ஆகிறப்போ அந்த பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணும். சரி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணதில்ல, 20% அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும்ல. ஸோ 20% கான்ஸ்டன்ட் தான். ஆனால் சேலரி ஏறப்பையும் அந்த 20% பண்ணிட்டே இருக்கணும். இப்போ சேலரி ஏறினாலும் அதே அமௌண்ட் தான் இன்வெஸ்ட் பண்ணுன்றது 20% நீங்கள் வந்து மிஸ்மேட்ச் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஸோ அதுவும் பண்ணணும். கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம்.
அதுதான் நான் ஆட்டோமேட் பண்ணி சொல்றேன். ஸோ மாதம் மாதம் அதுவே டிஃபால்ட்டாக காசு போயிடும். ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோ, அந்த டேட்டில் அன்றைக்கி அந்த உங்கள் அக்கௌண்ட்லேயே சேலரி வச்சுக்க, அது ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமேட் பண்ணி காசு எடுத்துக்கும். ஸோ கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். அதே மாதிரி மார்க்கெட் கிராஷ் ஆகப்போ பயப்படக்கூடாது. அதே மார்க்கெட் கிராஷ் சேலரி கண்டுக்கவே கூடாது. நீங்கள் பாட்டுன்னு ஆட்டோமேட் பண்ணிகிட்டே இருக்கணும். மாதம் இந்த காசை போட்டுகிட்டே இருக்கணும், கண்டுக்கவே கூடாது. ஓகேங்களா? முதல்ல டிஎஃப்எஸ்ஏ வந்து ரொம்ப மேக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன் அப்படின்னா டிஎஃப்எஸ்ஏ தான் டேக்ஸ் ஃப்ரீ சேவிங்ஸ் அக்கௌண்ட். ஏன்னா உங்கள் அமௌண்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா $10 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, $15 அது க்ரோ ஆயிருக்குன்னா $15 நீங்கள் வித்ரா பண்ணாலும் டேக்ஸே கிடையாது. ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்க, 1 lakh நீங்கள் வித்ரா பண்ணாலும் டேக்ஸே இல்லைனா அது எவ்வளோ பெரிய நல்ல விஷயம். ஸோ டேக்ஸ் ஃப்ரீ சேவிங்ஸ் அக்கௌண்ட் உங்களோட கான்ட்ரிபியூஷன் நம்ம வந்து வருஷத்துக்கு 8,000 இருக்கும். ஸோ நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணாமே இருப்பேன், உங்கள் கான்ட்ரிபியூஷன் ரொம்ப பில்ட் ஆயிருக்கும். ஸோ அதை முதல்ல மேக்ஸ் பண்ணுங்க. அது வந்து ஆர்ஆர்எஸ்பி வந்து மோஸ்ட்லி வந்து 1 lakh மேலே இருக்கவங்கலாம் கேட் வந்து ஆனுவல் இன்கம் வாங்குறோம், ஆர்ஆர்எஸ்பி யூஸ் பண்ணலாம். அது நீங்கள் வந்து மேனுவலாக பண்ணணும் அவசியம் இல்லை. கம்பெனிலேயே ஆர்ஆர்எஸ்பி கண்டிப்பாக எல்லா கம்பெனிலும் இருக்கும். ஸோ ஆர்ஆர்எஸ்பி யூஸ் பண்ணலாம். மெயினாக ஆர்ஆர்எஸ்பி யார் பண்ணணும்னா எம்ப்ளாயர் மேட்ச்னு ஒன்று இருக்கும். எம்ப்ளாயர் மேட்ச்னா என்ன? ஆர்ஆர்எஸ்பிலேருந்து நீங்கள் ஒரு 3% கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்கன்னா உங்கள் கம்பெனி 3% கான்ட்ரிபியூட் பண்ணும். இதுதான் ஆர்ஆர்எஸ்பி. புரியுதா? ஸோ மினிமம் 3% எல்லா கம்பெனியும் மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ உங்கள் சேலரிலேருந்து $100 பிடிக்கிறாங்க ஆர்ஆர்எஸ்பிக்கு, நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்கன்னா உங்கள் கம்பெனி உங்களுக்காக $100 போடுவாங்க. ஸோ $200 உங்களுக்காக இன்வெஸ்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அதில் $100 ஃப்ரீ மணி. இதுதான் கான்செப்ட். நீ யோசிச்சு பாருங்க, ஒரு பேச்செக்கு $100 உங்கள் இதுலேருந்து வித்ரா பண்ணுறாங்கன்னா யோசிச்சு பாருங்க, நீங்கள் இன்னொரு 2 பேச்செக்கு $200 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. இது இல்லாமல் கம்பெனி வந்து உங்கள் பேரில் $200 போடுவாங்க. ஒரு பேச்சுக்கு 100 மேட்ச் பண்ணால் கூட இன்னொரு பேச்சுக்கு 100. ஸோ $200 நான் சொல்கிறது மினிமம் அமௌண்ட். நான் வந்து 100 ஒரு நம்பர் நம்பராக சொல்கிறேன். உங்கள் சேலரிலேருந்து நீங்கள் 3% கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க ஆர்ஆர்எஸ்பிக்குன்னா கம்பெனி 3% மேட்ச் பண்ணுவாங்க. அதுக்கு மேலேயே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆர்ஆர்எஸ்பி நீங்கள் கான்ட்ரிபியூஷன் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுனா பண்ணலாம், அது உங்கள் இஷ்டம் தான். ஆனால் கம்பெனி வந்து டிஃபால்ட்டாக 3% தான் மேட்ச் பண்ணுவாங்க. இது மோஸ்ட்லி எல்லா கம்பெனிலையும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது ஒரு ஃப்ரீ மணி தான், அதையுமே இன்னும் நல்லா யூட்டிலைஸ் பண்ணலாம். அதே மாதிரி நல்ல ஸ்டாக்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், லாங் டேர்மாக பண்ணணும். நீங்கள் வந்து ஷார்ட் டேர்மில் பார்த்துட்டு ஐயோ இப்போ நம்ம மார்க்கெட் பார்க்குறோம், இப்போ நல்லா க்ரீனில் இருக்கான்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணிட்டு இதை செல் பண்ணுறது இது பண்ணக்கூடாது. லாங் டேர்முக்கு நல்ல ஸ்டாக்காக ரிசர்ச் பண்ணி நீங்கள் வந்து அதை இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் லாங் டேர்முக்கு வந்து இதுவாக இருக்கும். அதுதான் எவ்ரி மந்த் நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறேன்னு சொல்கிறது. அதே மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக வந்து மார்க்கெட் அப் அண்ட் டவுனில் நீங்கள் அப்படியே பேனிக் ஆகாமல் செல் பண்ணாமல் அப்படியே நீங்கள் இது பண்ணிகிட்டே இருக்கணும். நான் என்னன்னா நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா கடன்லாம் அடைச்சிட்டு இல்லை வந்து என் கையில் நல்லா காசு இந்த பக்கம் இன்வெஸ்ட் பண்ணுன்ற தப்பு. கம்மியான அமௌண்ட்டில் கூட ஈவன் $50 ஈவன் $100 கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். யோசிச்சு பாருங்களேன், மாதத்துக்கு $100 போட்டால் கூட வருஷத்துக்கு 1200. அது ஒரு நல்ல அமௌண்ட் தான். எப்போவுமே கம்மியான அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணாலும் டைம் தான் மேட்ரு. அந்த டைம் தான் காம்பவுண்ட் ஆகிறதுக்கு நல்ல இது. ஆனால் நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். இது வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ இப்படி சேர்க்க வெல்த் வந்து உங்களுக்கு நல்லா பில்ட் ஆகும். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ மாதத்துக்கு இவ்வளோ தான் அமௌண்ட் அப்படின்னு கிடையாது. உங்கள் சேலரிலேருந்து 20% வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா போதும். முதல்ல எமர்ஜென்சி ஃபண்ட் பில்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அப்படியே சைட் பை சைட் கடனையும் அடைக்க பாருங்கள். ஆனால் மீன்வைல் அப்படியே வந்து மினிமம் அமௌண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணி உங்கள் சேலரி இன்க்ரீஸ் ஆக 20% இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒர்த்தான இன்வெஸ்டர் ஆகிடுவீங்க. உங்களோட ஃபியூச்சரில் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே ஃபினான்ஷியல் ஃப்ரீடமாக அச்சீவ் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.